வணக்கம். இந்த நாம் 80களில் இந்தியாவின் தலைமையில் அரசுக்கும் தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க உளவு பிரிவு CIA எப்படி குழப்பியது என்பதையும், இதற்காக எப்படி இந்திய உளவு பிரிவு ராவின் ஒரு உயர் அதிகாரியை ஹனி ட்ராப் செய்து தனது வலையில் CIA சிக்க வைக்கிறது என்பதையும், சொந்த நாட்டிற்கே துரோகம் செய்த இந்த ரா அதிகாரி யார், இவர் எப்படி CIA வலையில் விழுகிறார், பின்பு எப்படி பிடிபடுகிறார் உட்பட பல சுவாரஸ்யமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாப் ரா ஏஜென்ட். இந்திய உளவு பிரிவு ராவின் வரலாற்றில் ஒரு ரா ஏஜென்ட் ஹனி ட்ராப் செய்யப்பட்ட முதல் சம்பவம் இதுதான். அதுவும் முதல் சம்பவத்திலேயே ஒரு DIG ரேங்க், அதாவது ரா அமைப்பில் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பதவியில் இருந்த ஒரு உயர் அதிகாரி ஹனி ட்ராப் செய்யப்பட்டது ரா அமைப்புக்குள் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. 1987ஆம் ஆண்டு இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்ட் கையெழுத்து ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இவர் கைது செய்யப்படுகிறார். இவர் கைதாகும் அந்த காலகட்டத்தில் இவருக்கு IGP ஆக ப்ரமோஷன், அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பதவி வழங்கும் வேலைகள் முடிந்து அந்த ஃபைல் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மேசையில் காத்திருந்தது. அவர் கையெழுத்து போட்ட உடனே இவர் ரா அமைப்பில் IGP என பதவி உயர் பெற இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ரா அதிகாரியாக இவரை ரா அமைப்பு கருதி வந்தது. இந்த நிலையில்தான் இந்தியாவின் உள்நாட்டு உளவு பிரிவு IB இவரை கைது செய்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. பின்னணி: 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின் இந்திய அரசு தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு இராணுவ பயிற்சியும் ஆயுத உதவியும் வழங்க முடிவு செய்கிறது. இந்த நிலையில்தான் தந்தை செல்வா அவர்களின் மகனான சந்திரஹாசன் அவர்களை ஈழத்தமிழர்களின் தலைவராக ரா நியமித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் போன்ற முடிவுகளை எடுக்கிறது. அதாவது சந்திரஹாசன் அவர்கள் தமிழர்களின் தலைவராகவும், அவரின் கீழ் அரசு போராட்டத்தை துல்ஃப் போன்ற தமிழ் கட்சிகளும், அதே போல அவரின் தலைமையிலே தமிழர்களின் இராணுவ பிரிவில் தமிழ் ஆயுத அமைப்புகள் எல்லாமே தனித்தனியாக ஆனால் ஒருங்கிணைந்து போர்க்களத்தில் போராடுவார் என்று ரா கூறியது. சந்திரஹாசன் தலைமையிலான ராவின் இந்த ஏற்பாடுகளை புலிகள் தவிர்த்து மற்ற எல்லா தமிழ் அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. CIA 1985 மற்றும் 1986ஆம் ஆண்டு கால பகுதியில், அதாவது அரசுக்கும் தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கும் இடையே நடந்த தின்பு பேச்சுவார்த்தை காலத்திலும் அதற்கு பின்பும் கொழும்பில் இலங்கை அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகளை சந்திக்கும் இந்திய அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு ஒரு விஷயம் மிகவும் வியப்பாகவே இருந்தது. அதாவது தாங்கள் இந்திய அரசு சார்பாகவும் தமிழ் ஆயுத அமைப்புகள் சார்பாகவும் என்ன விவாதிக்க போகிறோம் என்ற விஷயம் கொழும்பு அதிகாரிகளுக்கு முன்பே தெரிந்தது போலவே அவர்களின் பேச்சுக்கள் இருக்குமாம். அதே போல இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த டேலோ, EPRLF போன்ற ஆயுத அமைப்புகளும் இதே காலகட்டத்தில் தான் புலிகளால் எளிதாக வீழ்த்தப்பட்டனர். இதெல்லாம் புதுதில்லி, அதாவது இந்திய அரசு வட்டாரத்தில் பல சந்தேகங்களை எழுப்பியது. இதை பற்றி பின்பு பேசிய அன்றைய கொழும்பில் இந்தியாவின் ஹை கமிஷனராக இருந்த ஜெயந்த் தீக்ஷித் அவர்கள் கொழும்பில் அமைச்சர் லலித் அவர்களிடம் பேசும்போதெல்லாம் அவர் இவரை ரொம்பவே விரும்பிக்க வைக்கும் விதமாக பேசுவாராம். அதாவது ஈழ பிரச்சனை பற்றி பொறுப்பெடுத்திருக்கும் இந்திய அமைச்சர்கள், இந்திய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் எப்படியான குணங்கள் கொண்டவர்கள், அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சனை பற்றி என்ன சிந்திக்கின்றனர் போன்ற விஷயங்களும் ஜெயந்த் தீக்ஷித் அவர்கள் அவரிடம் பேசவிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் அவருக்கு முன்பே தெரியுமாம். இந்தியா திரும்பும் ஜெயந்த் தீக்ஷித் அவர்கள் இந்த விஷயத்தை இந்திய அதிகாரிகளிடம் தெரிவிப்பாராம். அவர்கள் மெட்ராஸ் மற்றும் புதுதில்லியில் இலங்கை அரசு நல்ல உறவாளிகளை வைத்துள்ளது போல தெரிகிறது என்று கூறுவார்களாம். அதே போல முன்னாள் இந்திய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மெட்ராஸில் தமிழ் ஆயுத அமைப்பு தலைவர்கள் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதனை இந்திய அரசுக்கு தெரிவித்துவிட்டு கொழும்பில் பேச்சுவார்த்தை நடத்த அங்கு செல்லும் முன்பே ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ் ஆயுத அமைப்புகளோடு என்ன பேசினார் உட்பட துல்லியமான விஷயங்கள் அனைத்தும் அவருக்கு முன்பே கொழும்பு சென்று அடைந்து விடுமாம். இந்திய அரசுக்கு பின்னடைவு. இவ்வாறான துல்லியமான ரகசிய தகவல்கள் அனைத்தும் கொழும்புக்கு முன்கூட்டியே தெரிந்து விடுவது இந்திய அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதாவது இந்திய அரசு தமிழ் அமைப்புகள் வைக்கும் சில கோரிக்கைகளை பற்றி பேசும் முன்பே அதை முறியடிக்கும் விதமாக கொழும்பில் அதிகாரிகள் முன்கூட்டியே அதற்கான பதிலை தயாராக வைத்திருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் இந்தியா தமிழ் அமைப்புகளுக்கு வழங்கிய பயிற்சி, ஆயுதம் உட்பட பல துல்லியமான தகவல்கள் வெளியில் கசிய ரா உச்சகட்ட அலர்ட் நிலைக்கு சென்றது. மெட்ராஸில் இருந்த தமிழ்நாடு காவல்துறையின் DIG உட்பட டாப் அதிகாரிகள் மெட்ராஸில் உன்னிகிருஷ்ணன் உட்பட அவர் தலைமையில் இயங்கும்
மற்ற ராதிகர்கள் என ஈழப் பிரச்சனையில் கொழும்புடனான இந்தியாவின் பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட எல்லோரும் ரா மற்றும் ஐபியின் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். அதாவது அவர்களின் அலுவலகம், வீடு, போன்கள் எல்லாமே ரகசியமாக ஒட்டு கேட்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு இறுதியில் ஆரம்பமான ரா மற்றும் ஐபியின் இந்த ரகசிய ஆபரேஷன் பல மாதங்களுக்கு பின்பு பலனை கொடுத்தது. ஆனால் உண்மை தெரிய வந்தபோது ரா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசையே இது உலுக்கியது. ஏனெனில் யாரோ ஒரு தேச துரோகி கொழும்புக்காக வேலை பார்க்கிறார் என்பது இவர்களுக்கு ரொம்ப காலத்திற்கு முன்பே தெரிந்திருந்தாலும் அது ராவில் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதாவது கொழும்புடனான இந்திய அரசின் பேச்சுவார்த்தையின் பொறுப்பாளராக இருந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள்தான் அந்த துரோகியாக இருப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தனது போன் ஒட்டு கேட்கப்படுகிறது என்பது தெரியாமல் அவர் ஒரு ரகசிய நபருடன் போனில் ரகசிய தகவல்கள் பரிமாறிக் கொண்டிருக்கும் போது ஐபி இவர்தான் அந்த துரோகி என்று உறுதி செய்து அவரை கைது செய்கிறது. விசாரணையின் போது இவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அது மட்டுமில்லை, தன்னை CIA எப்படி ஹனி ட்ராப் செய்து பிளாக்மெயில் செய்தது என்பதையும் விரிவாக கன்ஃபஸ் செய்கிறார். உன்னிகிருஷ்ணன் 1962ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த IPS அதிகாரி KV உன்னிகிருஷ்ணன் அவர்கள் 1981ஆம் ஆண்டு இந்திய உளவு பிரிவு ரா அமைப்பிற்குள் உள்வாங்கப்படுகிறார். அதன்பின் கொழும்பு அனுப்பப்பட்ட இவர் அங்கு சென்று ஈழ ஆயுத போராட்டத்தையும் அதற்கு எதிராக அரசின் நடவடிக்கைகளை பார்த்து அதை பற்றிய தகவல்களை சேகரித்து ரா அமைப்புக்கு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் கொழும்பில் இருந்த அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஒருவரின் நட்பு இவருக்கு கிடைக்கிறது. காலப்போக்கில் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டனர். இருவரும் தங்களுக்கு தெரிந்த ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். அதேவேளை இருவரும் இலங்கை முழுவதும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்தனர். இந்த இடத்தில் உன்னிகிருஷ்ணன் அவர்களை பற்றி அந்த அமெரிக்க அதிகாரி ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். அதாவது இவர் ஒரு ரா ஏஜென்ட் என்பதை அவர் யூகித்து விடுகிறார். அது மட்டுமல்ல, தான் செய்யும் இந்த செயல்கள் எதுவுமே தனது வீட்டிற்கு, குறிப்பாக தனது ஏஜென்சி அதாவது ராக் தெரிந்துவிடக்கூடாது என்று உன்னிகிருஷ்ணன் ரொம்பவே பயப்படுகிறார் என்பதை அந்த அமெரிக்க அதிகாரி கவனிக்கிறார். இந்த நிலையில்தான் கொழும்பில் இவரது வேலை முடிந்து இவர் புதுதில்லி திரும்புகிறார். 1985ஆம் ஆண்டு புதுதில்லியில் சில காலம் பணியாற்றியவர் பின்பு மெட்ராஸ்க்கு அனுப்பப்பட்டார். அங்கு தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு இந்தியா உதவுவது, அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது உட்பட எல்லா நடவடிக்கைக்கும் இவரை பொறுப்பாளராக ரா நியமிக்கிறது. அதாவது இந்திய அரசுக்கும் தமிழ் ஆயுத அமைப்புகள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள், குறிப்பாக துல்ஃப் கட்சிகளுக்கு இடையே ஒரு முக்கிய தொடர்பாளராக இவர் நியமிக்கப்படுகிறார். இந்திய அரசின் முடிவுகளை தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு கூறுவது, அதே போல அவர்களின் கோரிக்கைகளை இந்திய அரசுக்கு தெரிவிப்பது போன்ற வேலையில் இவர் ஈடுபட்டு வந்தார். இவர் வழங்கும் தகவலை வைத்துதான் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஈழப் பிரச்சனை பற்றி கொழும்புடன் பேச்சுவார்த்தை நடத்தும். அந்த அளவுக்கு இவர் ஒரு மிக முக்கிய நபராக இருந்தார். ஹனி ட்ராப். இதே காலகட்டத்தில் மும்பையிலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. அதில் பேன் அமெரிக்கா ஏர்லைன்ஸின் ஏர் ஹோஸ்டஸ் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு பெண் அவருடன் பேச வேண்டும் என்கிறார். உடனே உன்னிகிருஷ்ணன் அவர்கள், உங்களுக்கு எனது ஃபோன் நம்பர் எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண், கொழும்பில் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் முன்பு பழகிய அந்த அமெரிக்க தூதரக அதிகாரி தான் கொடுத்தார் என்று கூறுகிறார். நீ லோன்லியாக இருக்கும்போது இவருக்கு ஃபோன் செய்து பேசு என்று கூறியதாகவும் அவர் கூறுகிறார். அதன்பின் இருவரும் அடிக்கடி பேசிக்கொண்டனர். ஒரு கட்டத்தில் உன்னிகிருஷ்ணன் இந்த பெண்ணை சந்திக்க மும்பைக்கே சென்று விடுகிறார். அங்கு ஹோட்டல் அறையில் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். அதன்பின் மெட்ராஸ் திரும்பிய உன்னிகிருஷ்ணனை இந்த பெண் மீண்டும் தொடர்பு கொண்டு தன்னோடு விடுமுறையை கழிக்க ஒரு வாரத்திற்கு சிங்கப்பூருக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார். அந்த பெண் சிங்கப்பூரில் வசித்து வந்ததால் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அங்கு வந்து செல்வதற்கும் ஹோட்டலில் தங்குவதற்கும் என எல்லா செலவுகளையும் தானே பார்த்து கொள்வதாக கூறுகிறார். கரும்பு தின்ன காசா என்ற தமிழ் மொழிக்கு ஏற்ப உன்னிகிருஷ்ணன் ஒரு வாரம் விடுப்பெடுத்து சிங்கப்பூருக்கு செல்கிறார். இவர் சிங்கப்பூரில் விடுமுறையை கழித்துவிட்டு மெட்ராஸ் திரும்பிய சில மாதத்தில் புதுதில்லியில் இருந்த அமெரிக்க தூதரகத்திலிருந்து ஒரு அதிகாரி ரகசியமாக மெட்ராஸ் வருகிறார். இங்கு வந்த அவர் உன்னிகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவருக்கு முன் டேபிளில் பல புகைப்படங்களை காண்பிக்கிறார். அந்த புகைப்படங்கள் அனைத்தும் உன்னிகிருஷ்ணன் சிங்கப்பூர் சென்று அங்கு ஒரு வாரம் ஹோட்டல் அறையில் தங்கி கபடி விளையாடிய போது எடுக்கப்பட்ட படங்களாகும். இதனை உன்னிகிருஷ்ணன் மனைவிக்கு அனுப்பிவிடுவேன் என்று அந்த அமெரிக்க அதிகாரி மிரட்டுகிறார். தான் ஹனி ட்ராப் செய்யப்பட்டோம் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து புதுதில்லி அமெரிக்க தூதரகத்தில் இருந்த அந்த அமெரிக்க அதிகாரி உன்னிகிருஷ்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பிளாக்மெயில் செய்து தமிழ் ஆயுத அமைப்புகள் சம்பந்தமான
தகவல்களையும் இந்த விஷயத்தில் இந்திய அரசு அவ்வப்போது எடுக்கும் நிலைப்பாடுகள் முடிவுகள் பற்றியும் இந்தியாவின் திட்டம் உட்பட ஏராளமான ரகசிய தகவல்களை வாங்கிவிடுகிறார். இந்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் அமெரிக்க உளவு பிரிவு CIA உடனுக்குடன் கொழும்புக்கு தெரிவித்துவிடும். எனவே கொழும்பு அலர்ட் ஆகி இந்தியாவின் திட்டத்தை முன்கூட்டியே முறியடிக்கும் வேலையில் இறங்கிவிடும். கைது செய்யப்பட்ட உன்னிகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆண்டு புதுதில்லி தியார் சிறையில் வைக்கப்பட்ட பின் ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக விடுதலை செய்யப்படுகிறார். பொதுவாக இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள் விடுதலையான பின் அவருக்கு மீண்டும் அரசு பணி வழங்கப்படும். ஆனால் இந்த இடத்தில் இந்திய அரசு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இவரை நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கிவிடுகிறது. அதாவது இது தேச துரோகம், தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் என்பதால் இவருக்கு மீண்டும் பணி வழங்க முடியாது என்று அவரை நிரந்தரமாக டிஸ்மிஸ் செய்கிறது. அதே போல இவரை மிரட்டி வந்த அமெரிக்க தூதரக அதிகாரியும் 2 மீட்டிங்கிற்கும் அளித்த பின்பும் தொடர்ந்து 2 மீட்டிங்கிற்கு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வராததால் அவர் நிச்சயம் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று யூகித்து இந்திய அதிகாரிகள் அவரை நெருங்கும் முன்பே அவர் இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு தப்பி சென்று விடுகிறார். சரி, அமெரிக்கா ஏன் இப்படி செய்யணும் என்று சிலர் யோசிக்கலாம். 80களில் ஈழ பிரச்சனையை சாக்காக கொண்டு இலங்கைக்குள் நுழைய அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் முயற்சி செய்தனர். அங்கு எப்படியாவது ஒரு இராணுவ தளத்தை அமைத்துவிட்டால் இந்திய பெருங்கடல் ஊடாக செல்லும் உலக வணிக பாதையை கண்காணிப்பதோடு இந்தியாவையும் எளிதாக பார்க்க முடியும். இது இந்தியாவுக்கும் தெரியும். அதனால்தான் தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு உதவி செய்து இலங்கையை தனது கைப்பிடியை விட்டு செல்லாதவாறு இந்தியா பிடித்து கொண்டிருந்தது. இந்தியாவின் இந்த செயல் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இந்தியாவை கிட்டத்தட்ட ஒரு எதிரி நாடு போலவே பார்த்தது. அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த நட்பும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த நட்பும் ஆகும். அதனால்தான் இந்தியாவின் ஜியோபொலிட்டிக்கல் திட்டத்தை முறியடிக்க CIA களத்தில் குதித்து ஒரு உயர் அதிகாரியை தனது வலையில் சிக்க வைத்து இந்த ஈழ பிரச்சனையின் பேச்சுவார்த்தையை சொதப்பியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.